எல்லாம் சாப்பிடுற கேஸ். நான் 7 மணிக்கெல்லாம் அந்த 2 குழந்தைக்கு ஊட்டி அப்புறம் பெரிய சின்னவனுக்கு ஊட்டணும். அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் நான் சாப்பிட முடியும். 7 மணி சாப்பிடுவாங்க. ஆமா, பசங்களுக்கு எப்பவுமே 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு. நான் 7 மணிக்கு சாப்பிடுவேன். நீயா? ஆமா, 6 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவல. நான் 7 மணிக்கெல்லாம் லேட்டு. 7 மணிக்கெல்லாம் லேட்டு. 6 மணிக்கு சாப்பிடுவேன். அந்த 6 மணிக்கு சாப்பிட்டா எனக்கு நான் ஃபீட் பண்றேன். எனக்கு 2 மணி நேரத்துல பசிக்குமே. நீயும் சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? நீயும் அந்த பழக்கத்தை வச்சுக்கோ. நான் ஃபீட் பண்றேன். என்ன பத்திலாம் நீங்க பேசவே கூடாது, புரியுதா? நீங்களாம் வந்து நார்மல், நான் வந்து ஃபீட் பண்றேன். அதனால இந்த டைம்ல சாப்பிட கூடாது, அதிகமா பசிக்கும். ஆமா, அப்போ ஓகே. என்ன பத்திலாம் நீங்க இந்த டயட் பத்தி இத பத்தி அத பத்தி டைஜஸ்ட் அது இதெல்லாம் பத்தி யார்ட்டலாம் பேசக்கூடாது. ஓகே ஓகே. உட்காந்து சாப்பிடலான்னு கேக்குறான். 2 வருஷத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எனக்கு ஏன் அப்படி கூட உட்காந்து சாப்பிடலான்னு கோவம் வருது? எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஜென்ஸுக்கும் அப்படிதானா, லேடிஸ்க்கும் அப்படிதானா? கூட உட்காந்து சாப்பிடலாம் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் தான். எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா குழந்தை பிறந்துச்சு இல்லடா, இப்ப திக்கு வந்ததால அப்படிதான் இருக்கும். குழந்தை வளர வரைக்கும் அப்படிதான் இருக்கும். உன்னை கூட்டு பார்த்து 2 கரையை கூப்பிட்டு கூட உட்காந்து சாப்பிடுங்க சொல்லலாம்னு தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு உன் மேல. டெய்லி இந்த பக்கம் தான் ஒரு பேய் போயிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு 2க்கு உட்கார வைக்க வேணாம், சும்மா அது கூட உட்காந்து பேசிட்டு. என்ன வேணாம் ஏன் பயமா இருக்கும்? என் டவுட்டை கிளியர் பண்ணு.